இந்த தண்ணீர் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு காதல் வயப்பட்ட இளைஞன் தன்னுடைய காதலிக்கு என்ன பரிசாக கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். என்ன கொடுப்பான்? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நீர்வளம் சூறையாடப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு 1 கிலோ பனங்கருப்பட்டியை கொடுக்க போயிருக்கான் பரிசா. அந்த காதலி என்ன எல்லாரும் சாக்லேட் கொடுப்பாங்க, டெடி பேர் கொடுப்பாங்க, நீங்க பனங்கருப்பட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு. தங்கம், 1 கிலோ சாக்லேட் தயாரிக்க 26,450 லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்படுகின்றது. நீ நானும் பெத்துக்க போற பிள்ளைக்கு இந்த உலகத்துல தண்ணி வேணும்னா சாக்லேட்ட மறந்துரு, பனங்கருப்பட்டிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இதுதான் தண்ணீர் மாநாட்டின் வெற்றியாக இருக்க போறது. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் உலகம் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஒரு ஆணின் விந்தணுவையும் தனித்தனியே பிரித்து எடுத்து முற்றிலும் வேறொரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில வைத்து ஒரு புதிய உயிரை உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்தி செய்யறான். இதே நவீன அறிவியல் உலகம் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ ஆத்துல கொள்ளையடிச்சிட்டாங்க, மலையை சுரண்டி கொளுத்துட்டாங்க, நீர்வளத்தை காவு வாங்கிட்டாங்க, கடல் வளத்தை கூறு போட்டு விற்று விட்டார்கள். இப்படி எல்லா இயற்கை வளத்தையும், பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எல்லாம் விற்று தின்று விட்டார்கள் இந்த தனிப்பெரும் முதலாளிகள். அவன் இனிமேல் நிலாவுல போய் நான் கனிம வள கொள்ளை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அந்த கம்பெனிக்கு பேர் இன்டர்லியூன் அப்படின்னு. பூமியில இயற்கை வள கொள்ளை இல்ல, இனிமேல் நிலாவுல இயற்கை வள கொள்ளை நடக்க போகிறது. இதை செய்யறதும் நவீன அறிவியல் உலகம் தான். ஆனால் இந்த நவீன அறிவியல் உலகம் செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? 2 ஹைட்ரஜன் அணுவையும் 1 ஆக்சிஜன் அணுவையும் சேர்த்து ஒரு துளி தண்ணிய படைக்க முடியாது. அதுதான் இந்த நவீன அறிவியல் உலகம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, ஒரு துளி நீரை கூட உற்பத்தி செய்ய முடியாது நம்மளால. புரிஞ்சுதா? உலகம் பிறக்கும் போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதே அளவு நீர் தான் இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்குது. அதுக்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு. என் தாய் தமிழ் சொந்தங்களே, அதற்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் தொட்டி கடற்கரைகள். கடற்கரை மிகப்பெரிய நன்னீர் தொட்டி. ஆனால் இன்னைக்கு கடற்கரையில் வாழக்கூடிய அத்தனை கிராம மக்களும் குடிக்க தண்ணி இல்லாம, குடிக்க நல்ல தண்ணி இல்லாம தெரு தெருவா உட்கார்றாங்களா இல்லையா? தண்ணி 15 நாளுக்கு ஒருக்கா வருதா இல்லையா? 40 நாளுக்கு ஒருக்கா வருது. என்னுடைய கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கு. வேளாங்கண்ணில இருந்து பொய்கை நல்லூர் வரைக்கும் முழுக்க மணற்குன்று தேக்கி வச்சிருக்கிறது, முழுக்க நன்னீர் தொட்டி. இருந்தாலும் தண்ணி வரல. காரணம் என்ன? இந்த திருட்டு திராவிட திருவாளர்கள். இவங்கதான் இத முறியடிக்கிறது தான் இந்த தண்ணீர் மாநாடு. இப்படி எல்லாம் அமைதியா பேசிட்டு அண்ணன் மணி செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துல போகணும் நானும் விருப்பப்படுறேன். ஆனா முடியல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேவ் கேரளா பிரிகேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. எதுக்கு? முல்லை பெரியாற்று அணை பலவீனமாக இருக்கிறது, கேரளாவிற்கு ஒரு புதிய அணை வேண்டும் என்று அந்த அமைப்பு சொல்லுது. உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்கு. நமக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான். ஒரே ஒரு தீர்வு. என்ன தீர்வு? பலமா இருக்கு பல முறை சொல்லிட்டோம். அணு உலை ஆராய்ச்சியை தவிர, அணுகுண்ட ஆராய்ச்சியை தவிர மத்த எல்லா ஆராய்ச்சியும் தமிழ்நாடு முல்லை பெரியாற்று அணையில செஞ்சு காட்டிருக்கு. கேரளாக்கார மலையாளக்கார நம்பணும், ஆனாலும் நம்பல. இனி என்ன செய்யணும்? கேரளாவுக்கு பாயக்கூடிய பரதப்புழா ஆறு, சாலியாறு ஆறு, சாலக்குடி ஆறு, இப்படி பெரியாறு, இந்த ஆறுகளுடைய நீர்பிடிப்பு பகுதி முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கு. 2500 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க அங்க அணைய கட்டுவோம். உனக்கு முல்லை பெரியாற்றுல தண்ணியே இருக்காது. அப்புறம் என்னடா புதிய அணை கட்டுவேன்? எப்படி அணைய கட்டுவேன்? கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆகும். நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்துல உற்பத்தி ஆகக்கூடிய 20 விழுக்காடு மின்சாரம் கேரளாவுக்கு போகுது. அடிச்சா வலிக்காது.
கேரளாவுடைய 90 விழுக்காடு இறைச்சி தமிழ்நாடு தான் பூர்த்தி செய்யுது. 90 விழுக்காடு இறைச்சி மட்டுமில்ல, மாட்டுக்கறியை தடை செய்யறோம். மிக முக்கியமாக எரும மாட்டுக்கறியை கேரளாவுக்கு தடை செய்யறோம். நீ எப்படினாலும் இங்க வந்துதான் ராஜா ஆகணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்கள் ஐயா சொன்னாங்க, பாரதி செல்வன் ஐயா சொன்னாங்க, திட்டாரிக்கை தயாராயிருச்சு. எதுக்கு? காவேரியில மேகதட்டு என்கின்ற புதிய அணையை கட்டுவதற்கு திட்டாரிக்கை தயாராகிவிட்டது. உச்ச நீதிமன்றம் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? திட்டாரிக்கை தானங்க தயாராயிருக்கு, இப்பயா மேகதட்டு அணைய கர்நாடக அரசு கட்ட போது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறான். அதே கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, திட்டறிக்கைக்கு தான் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அணையெல்லாம் கட்ட முடியாது, நாங்க தடுத்துருவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்க, ஆனா வாழ்நாள் முழுக்க கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துருவாங்க. கர்நாடக அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்கின்ற விரிவான திட்ட அறிக்கை கொடுப்பான மேகதட்டு அணைக்கு, ஆனா இவங்க மேகதட்டு அணை வருவதை தடுத்துருவாங்களா? தமிழனா இருந்தா வலிக்கும்யா உங்களுக்குலாம்? நீங்களா தமிழர்களா சொல்லு பாருங்க, கேட்டு பாருங்க. கருணாநிதியை எதுவும் பேசாதீர்கள். எதுக்கு பேசக்கூடாது? கருணாநிதி தமிழரா? திமுகவுடைய முதல் மாநாடு 1951 சென்னையில நடக்குது. எல்லாரும் நாடகம் போடுறாங்க, கலை நிகழ்ச்சி போடுறாங்க. இந்த முத்தமிழறிஞர் கருணாநிதி இருக்கிறார் இல்லையா, அவர் போட்ட நாடகத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? குலமேலனி பிள்ளா என்கின்ற தெலுங்கு நாடகம். தெலுங்கு நாடகத்தை தன் கைப்பட எழுதி தெலுங்குல பேசி நடிச்ச இந்த திருட்டு பையனா மு கருணாநிதி. இவனைத்தான் முத்தமிழ் அறிஞர் சொல்றீங்களா? நீங்க இவனைத்தான் சொல்றீங்களா? கேட்டா கருணாநிதியை பேசாதீர்கள். ஏன் பேசக்கூடாது? சினிமால கரியரின் உச்சத்துல இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தார். கிழிச்சாரு. 1949 திமுக தொடங்கப்பட்டது. கட்சி தொடங்குறதுக்கு 500 ரூபாய் தேவை, அண்ணாக்கு தேவை 500 ரூபாய் தேவை. கொடுத்த 5 பேர் பட்டியல் நான் சொல்றேன். பெத்தம்பாளையம் பழனிசாமி, என்ன இளங்கோ, மதுரை முத்து, சேலம் சித்தையன், KK நீலமேகம் கும்பகோணத்தை சேர்ந்தவர். இந்த 5 பேர்ல மு கருணாநிதி உங்க தலைவர் பேர் எங்க இருக்கு? ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. திமுகவை ஆட்டைய போட்ட மாதிரி தமிழ்நாட்டையும் தமிழர் வளங்களையும் தமிழர் நலங்களையும் ஆட்டைய போடுகின்ற இந்த கும்பலுக்கு நாம வைக்க போகிற வேட்டுதான் விவசாய சின்னத்துக்கு நாம அளிக்கக்கூடிய ஓட்டு. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, முல்லை பெரியாற்று சிக்கல், மேகதட்டு சிக்கல் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த திமுக அதிமுக காரன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? why? They are just mere politicians. அவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைவர், உண்மையான தலைவர். He is a true people's leader, Mr. செந்தமிழன் சீமான். அவரை பாருங்க, அவருக்கு வாக்களிங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நீரை காப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.